இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். மிகவும் இளையவனான சிறியவனான சாமுவேல் இஸ்ரவேலின் நீதிபதியான வயதில் முதிர்ந்த ஏலியின் மேற்பார்வையில் வளர்ந்தான். ஏலியின் 2 மகன்கள் ஓப்னி மற்றும் பினகாசு குருக்களாக இருந்தாலும் தங்கள் வழிகளிலும் செயல்களிலும் தீயவர்களாக இருந்தனர். ஆகவே ஏலியின் குருத்துவமும் தீமை நிறைந்ததாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர்கள் மக்களுக்கு சொந்தமான காணிக்கைகளில் சிறந்தவற்றை தங்களுக்காக வைத்துக்கொண்டு தரம் குறைந்தவற்றை இறைவனுக்கு படைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் கடவுளுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. எனவே ஏலிக்கு பிறகு சாமுவேலை கடவுள் தெரிந்தெடுத்து அழைக்கிறார். முக்கிய எபிரெய வசனங்கள் இந்த அழைப்பை குறித்து சொல்கின்றன. யெகோவா எல்ஷ்முவேல் என்றால் ஆண்டவர் சாமுவேலை அழைத்தார் என்று பொருள். மற்றும் சாமுவேலின் பதிலாக ஹினேனி, அதாவது இதோ நான் இருக்கிறேன், நான் உன் அடியேன், இங்கே இருக்கிறேன் என்று சாமுவேல் பதிலளிக்கிறார். இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த தொடர்புகள் சாமுவேலை இஸ்ரவேலுக்கு இறைவாக்கினராகவும் நீதிபதியாகவும் கடவுள் நியமிப்பதற்கு வழிவகுத்ததையும் நாம் படிக்கிறோம். இந்த நாட்களில் நம் மீது சக்தி வாய்ந்த அதிகாரம் கொண்ட நம் இறைவனை நாம் எப்படி சொல்கிறோம்? ஆண்டவர் என்று சொல்கிறோம், அல்லது கர்த்தர், கடவுள் என்ற வார்த்தையால் நாம் அழைக்கிறோம் அல்லவா? பொருத்தமான எபிரெய சொல்லை அடோனாய் என்று சொல்வோம். அதோனாய் அல்லது அடோனாய் என்று சொல்வோம். இது கடவுளின் இறையாண்மையையும் அதிகாரத்தையும் வலியுறுத்துகிறது. ஆண்டவர் தம் மக்களை நீதிக்கும் அவருடைய திருவுளத்தை செய்வதற்கும் எவ்வாறு வழிநடத்தினார் என்பதையும் நாம் காணலாம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் சுய விருப்பத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளை வழிநடத்தினாலும் நமக்கு ஒரு சுய விருப்பம், ஃப்ரீ வில் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், அதை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் நம்முடைய பாதைகள் என்ன மற்றும் செயல்களின் போக்கு என்ன என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துள்ளார். அன்னா சாமுவேலை தன் நன்றி செலுத்தும் பகுதியாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்திருந்தாலும் சாமுவேல் அவருடைய திருவுளத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பது கடவுள் கட்டளையிடவில்லை. சாமுவேலின் விருப்பமும் இறைவனுடைய திருவுளமும் ஒத்திருந்ததால் சாமுவேல் இஸ்ரவேலின் நீதிபதியாகவும் இறைவாக்கினராகவும் வளர்வதை நாம் காண்கிறோம். இரண்டாவதாக நற்செய்தியில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? கடவுளின் அவதாரமான இயேசு உடலிலும் ஆவியிலும் துன்பப்படும் மக்கள் மீது இரக்கம் காட்டுவதில் தம்முடைய தந்தையை ஒத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கப்பர்நகூமில் உள்ள ஒரு தொழுகை கூடத்தில் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவரை குணப்படுத்திய பிறகு, இதை நேற்று நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். அது முடிந்த உடனேயே இயேசு தம்முடைய 12 சீடர்களில் ஒருவரான சீமோன் பேதுரு என்ற சீமோனுடைய வீட்டிற்கு செல்கிறார். அவருடைய வீடோ அல்லது மாமியாருடைய வீடாக இருக்கலாம். அங்கு செல்கிறார். அங்கே காய்ச்சலால் படுத்த படுக்கையாக இருந்த சீமோனின் மாமியாரை இயேசு குணப்படுத்துகிறார். அவள் உடனடியாக எழுந்து நின்றது மட்டுமல்லாமல் விருந்தினர்களுக்கு பணிவிடை செய்ய தொடங்கினாள். அற்புதம்! ஒரு தொடுதல், இயேசுவே நீ தொட்டால் போதும், நான் உடனே குணமடைவேன் என்று அவள் குணமடைந்தாள் என்பதை பார்க்கிறோம். சீமோனின் வீட்டை சுற்றி ஏராளமான மக்கள் இயேசுவால் குணமடைவதற்காக வந்தனர். ஏனென்றால் இயேசு அங்கு இருக்கிறார் என்ற செய்தி காட்டு தீ போல பரவிற்று. அவருடைய ஒரே தொடுதல் அவர்கள் அனைவரையும் குணப்படுத்தியது. உடல் சார்ந்த குணம், இல்லை அசுத்த ஆவிகளை விலக்கி விடுவது எல்லாம் நடந்தது. அவர் அதிகாலையில் விரைவாக கூட்டத்திலிருந்து விலகி தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபத்தில் தம் தந்தையுடன் உறவாடினார். அது அவருக்கு தேவையாக இருந்தது. தனிமையில் தியானித்து இறைவனிடம் உரையாடுவது. மேலும் மேலும் அதிகமான மக்கள் அவரை தேடி வந்த போதிலும் அவர்கள் அடுத்த ஊருக்கு செல்வது நல்லது என்று அவர் தம் சீடர்களுக்கு அறிவுறுத்தினார். ஒரு பகுதியிலோ அல்லது இடத்திலோ உள்ள சிலருக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்காகவும் அனுப்பப்பட்டவர் இயேசு என்பதை சீடர்கள் தெளிவாக புரிந்து கொண்டனர். ஆகவே முக்கியமாக ஒரு 4 பாடங்களை நாம் இன்று கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக, கடவுள் நமக்கு ஃப்ரீ வில், சுய விருப்பத்தை அளித்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தாலும், ஏனென்றால் அவர் ஒரு முதலாளி அல்ல, ஒரு தலைவர் என்றால் கட்டுப்படுத்துவார். அவர் நம்மை ஒரு கட்டுக்கோப்புடன் இருக்க விரும்புகிறாரே தவிர, நீதியாளர்களாக இருக்க விரும்புகிறாரே தவிர, அன்போடும் அரவணைப்போடும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர நம்மை கட்டுப்படுத்துவதில்லை. ஆகவே அவர் நமக்கு ஒரு சுய விருப்பத்தை, ஃப்ரீ வில், உம்முடைய சித்தம் என்னவென்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் நம்மை அனுமதிக்கிறார். அவருடைய திருவுளம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் வழி தவறி செல்லக்கூடாது என்பதும் அவருக்கு முக்கியமாகிறது. ஏனெனில் அவரே நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார்,
நாம் அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளாக இருக்கிறோம். படிப்பு, தொழில், திருமணம், குழந்தைகள் போன்ற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்ய தேர்ந்தெடுத்தாலும் முதலில் ஜெபித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது சரியா என்று உனக்கு உணர்த்தும் என்று மன்றாடுங்கள், தியானிக்க பழகுங்கள். ஆண்டவரிடம் உங்களை முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். என்ன காரியம் செய்தாலும் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் வழி நடத்துங்கள். உண்மையான பெற்றோராக அவர்களின் விருப்பங்களை கேளுங்கள். அதுதான் பெற்றோருக்கு உரிய ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. அவர்களுடைய விருப்பங்களை கேளுங்கள், விழித்தெழுங்கள், சரியான பாதையில் செல்ல அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களை தேவையின்றி வற்புறுத்தாதீர்கள். ஏனென்றால் நாமும் கடவுளுடைய சாயலைத்தான் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மத குருவாக கடவுளுக்கு சேவை செய்ய உள் அழைப்புகள் வரலாம். இல்லை, துறவரத்தராகவோ ஏதோ ஒரு வழியில் நான் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று ஒரு அழைப்பு வந்தால், ஒரு இன்னர் கால் என்று சொல்வோம் அல்லவா, அப்படி ஒரு அழைப்பு வரும் பொழுது கடவுளுக்கு நீங்கள் இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்ன சாமுவேலை போல அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள். ஐயோ, என்னுடைய தந்தை என்ன நினைப்பாரோ, தாய் என்ன நினைப்பாரோ என்று அவர்கள் எண்ண வேண்டாம். என்னுடைய தகப்பன், என்னுடைய தாயுமானவன், தகப்பனாக இருக்கிறவர் தந்தை ஒருவரே என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்கு அடுத்துதான் நாம் பெற்றோர்கள். இது முதலாவது சிந்தனை. இரண்டாவதாக, அவருடைய சீடர்களாகிய நாம் நம் செயல்களால் கடவுளின் வார்த்தையை அயராது போதிக்க வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும். பிற மக்களுக்கு, நம் சகோதர சகோதரிகளுக்கு சேவை செய்வதில் கிறிஸ்துவின் இரக்கம், அன்பு, மன்னிப்பு மற்றும் தாழ்மையை நாம் வெளிப்படுத்தி நம் அன்றாட வாழ்க்கையின் மூலம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். மூன்றாவதாக, எல்லா வகையான நோயாளிகளையும் வயதில் முதிர்ந்தவர்களை கவனித்துக் கொள்வது இயேசுவுக்கான ஊழியத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். இது ஒரு முக்கியமான பகுதி. நாமும் ஒரு காலகட்டத்தில் அவ்வாறாக வயது முதிர்ந்தவர்களாகவோ நோயாளிகளாகவோ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே நாம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் அவர்களை கவனிக்க பழகுங்கள். துயருறும் மனித குலத்திற்கு நாம் கடவுளுடைய மென்மையை கொண்டு வர வேண்டும். நாம் நோயுற்றவர்களையும் முதியவர்களையும் சந்திக்கலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம், அவர்கள் சொல்வதை கேட்கலாம். மேலும் ஏதேனும் ஒரு வழியில் அவர்களுக்கு உதவ முடியுமா, இல்லை உதவுபவர்கள் இருக்கிறார்களா என்றும் நாம் பார்க்கலாம். இது ஒரு மூன்றாவது சிந்தனை. நோயுற்றவர்களையும் வயதானவர்களையும் குறித்து நாம் சிந்திக்கக்கூடியது. நான்காவதாக, குறிப்பாக ஆண்டவருடைய மக்களுக்கு சேவை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இடைவெளியில் தனிமையில் கடவுளுடன் உண்மையான ஐக்கியத்தில் தீவிரமாக நீங்கள் தியானியுங்கள், ஜெபியுங்கள், உரையாடுங்கள். இது இழந்த ஒரு ரீசார்ஜிங் த பேட்டரி என்று சொல்லக்கூடிய, உங்களுடைய பேட்டரியை, உங்களுடைய சக்தியை இழந்த பலனை நீங்கள் மீண்டும் பெறலாம். இதுதான் தியானம், இதுதான் ஜெபம். அது உங்களுக்கு உண்மையிலே தேவையாக இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே விருப்பம் என்று எதுவும் இல்லை. இதுதான் உங்கள் ஆற்றலை மீண்டும் நிரப்பிக்கொள்ள உதவும். இதுதான் ஆன்மீக உணவு. சாதாரண உணவு இங்கு ஒன்றும் செய்யாது. கடவுளுடனான அமைதியான உரையாடலின் சக்தியை நமக்கு காட்டிய இயேசுவை நாம் பின்பற்றவும் உள்ள ஒரே வழி இதுதான். அவரே செய்திருக்கிறார். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை போல இங்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசுவை போல வாழுங்கள். இயேசுவை போல எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சக்தி உங்களை விட்டு வெளியேறுகிறதோ அவருக்கு அது குணமாக்கும் சக்தி. இங்கு நீங்கள் என்ன செய்தாலும் அந்த மீண்டுமாக சக்தியை திரும்ப பெறுங்கள். மன்றாடுவோமா? அமைதியோடு ஒரு தியானத்தில் அமருங்கள். குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை கூறுகிறேன். கண்களை மூடி மனதில் இருத்தி அவரிடமே நாம் மன்றாட்டை சமர்ப்பிப்போம். முதலாவதாக 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது இறைவாக்கு சொல்வது, ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். ஏனென்றால் 2 முறை அழைத்து விட்டார், 3ஆம் முறையாகவும் அழைக்கிறார். சிறுவன் தானே, அவனுக்கு அது புரியவில்லை. ஆனால் ஏலி என்ற குரு அவருக்கு அதை உணர்த்தி இருக்கிறார். ஆகவே அந்த அழைப்பிற்கு சாமுவேல் சொன்னது, பேசும் உன் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். ஏலி
சாமுவேலை வழி நடத்தியிருக்கிறார். நாமும் அவ்வாறு வழி நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது நம்மை இறைவன் கூப்பிடுகிறார் என்றால், அழைக்கிறார் என்றால், நாமும் என்ன சொல்ல வேண்டும்? பேசும் அடியான், உம்முடைய ஊழியன், நான் கேட்கிறேன், செவி கொடுக்கிறேன், பேசும் தலைவா என்று நீங்கள் கேட்க வேண்டும். இதுதான் முதல் இறைவாக்கு. இரண்டாவது, 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் 19வது இறைவாக்கு சொல்வது, சாமுவேல் வளர்ந்தார், ஆண்டவர் அவனோடு இருந்தார், சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. அப்படி என்றால் அவருடைய வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் பாதுகாக்கிறார். அவர்தான் தந்தையும் தாயுமாக இருக்கிறார். என்றால் தன்னுடைய தாய் அன்னா முழுவதுமாக சாமுவேலை அர்ப்பணித்து விட்டார் என்று பார்க்கிறோம் கடவுளுக்காக. ஆகவே அந்த குருகுலத்தில் தான் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் பாதுகாக்கிறார் தேவன். எதையும் வீணாக விழவிடவில்லை, உயர்த்துகிறார். அதே போல்தான் நாமும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாமும் ஒரு சாமுவேலாக மாற வேண்டும் என்பது இந்த கருத்து. அடுத்து திருப்பாடல் ஆசிரியர் 40வது அதிகாரத்தில் 7வது 8வது இறைவாக்கில் பகுதிகளில் கூறுவது இதுவும் சாமுவேலை குறிக்கும். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம், உம்முடைய திருவுளம் நடக்கட்டும், அதை நிறைவேற்ற நான் வருகின்றேன். கடைசியாக மார்க்கு நற்செய்தியிலிருந்து 2 வார்த்தைகளை பார்ப்போம். முதலாவதாக மார்க்கு 1 அதிகாரத்தில் 31வது இறைவாக்கு சொல்வது, இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார், காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்கள். அவர் என்னை குணமாக்குவார் என்ற நம்பிக்கை. அவர் எந்த மந்திரவாதமும் செய்யவில்லை, மருந்துகளை கொடுக்கவில்லை, கையை கொடுக்கிறார், அவரும் பிடிக்கிறார், உடனடியாக எழுந்து காய்ச்சலும் அவரை விட்டு நீங்கிற்று. அப்படியே நாமும் ஜெபிப்போம். என்னையும் தூக்கி விடுங்கள், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய உடல் நோய், மனநோய் இன்றே குணமாகட்டும். ஆனால் உம்முடைய தொடுதல், ஆவிக்குரிய தொடுதல் எனக்கு வர வேண்டும். உணருங்கள் அந்த சக்தியை. இரண்டாவதாக மார்க் நற்செய்தி 1 அதிகாரத்தில் 38 39வது இறைவார்த்தைகளை பார்க்கும் பொழுது, நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று இயேசு சீடர்களிடம் கூறுகிறார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை, அசுத்தாவிகளை ஓட்டி வந்தார் என்று பார்க்கிறோம். கலிலேயா முழுவதுமாக அவர் தெரிந்தெடுத்த இடமாக சென்று கொண்டிருக்கிறார். கப்பர்நகூமை தலையகமாக கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் சென்றாரோ அங்கு நோய் நொடிகளை விலக்கி பேய்களை ஓட்டி வந்தார் என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை செய்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஜெபிப்போமா? மிகுந்த அன்பும் கருணையும் நிறைந்த எங்கள் இறைவா, எங்களை அழைக்கும் உம்முடைய இனிய குரலை கேட்க நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம். சாமுவேலை போல நீர் எங்களை அழைப்பீர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய அழைப்பை நாங்கள் பகுத்தறிய எங்களுக்கு நீர் உதவி அருளும். இறைவாக்கினர் சாமுவேலுடன் சேர்ந்து நாங்களும் எங்களுடன் இன்னும் அதிகமாக பேசுமாறு உம்மிடம் மன்றாடுகிறோம், வேண்டுகிறோம். ஏனெனில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் உம்முடைய ஊழியர்கள். நீர் எங்களுக்கு சுய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருந்தாலும் நாங்களும் எங்கள் குடும்பத்தார், எங்கள் வீட்டார் அனைவரும், குறிப்பாக இளைய தலைமுறையினர், உம்முடைய ஆசீர்வாதத்துடனும் வழிகாட்டுதலுடனும் மட்டுமே எங்கள் தேர்வுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று விளைகிறோம். உம்முடைய ஆடுகள் உம் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, நீர் அவைகளை அறிந்திருக்கிறீர், அவைகள் உம்மை பின்தொடர்கின்றன என்று நீர் அழகாக கூறியிருக்கிறீர். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்தில் 27வது இறைவசனத்தில். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய ஆடுகளாக இருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் வழிதவறி சென்றால், வழிதவறி ஆடாக செல்லும் பொழுது எங்களை மீண்டும் உம்முடைய பாதைக்கே திருப்பி அழைத்து வந்தருளும். இறைவனின் திருவுளப்படி உம் உயிருள்ள வார்த்தைகளாலும் தூய ஆவியாராலும் தொடப்பட்டு எம் ஆவியும் ஆன்மாவும் முதலில் பற்றி எரியட்டும். பரிசுத்தாவின் வல்லமை அங்கு இறங்கட்டும். தொடர்ந்து எங்கள் ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த உபாதைகள் குணப்படுத்தப்படட்டும்.
கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள், மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் இருப்பவர்களுக்கு உம்முடைய அன்பையும் பராமரிப்பையும் கொண்டு செல்லும் நல்ல சமாரியர்களாக, இறைவனின் தூதர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அருள்வீராக. மேலும் எங்கள் அன்பான வார்த்தைகள், உரிய ஜெபங்கள் மற்றும் கவனிப்பின் மூலம் அவர்கள் உம்முடைய அன்பை ருசிக்கட்டும். எல்லா புகழும் நன்றியும் ஆட்சியும் உமக்கே உரித்தாகுக. என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.